ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு புது ரெசிபியோடு வந்திருக்கேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முட்டை பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன இதுன்னு சொல்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிங்க. பாத்திரத்தில் பஜ்ஜி மாவு போட்டுக்கோங்க, மைதா மாவு போட்டுக்கோங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இது நாங்கள் வீட்டிலே செஞ்சது. கருவேப்பிலை உப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா செஞ்சாங்க வீட்டில். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைட் மோட் ஷாப்பிங் ஆப். நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி அளவுக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா முட்டையை எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் நல்லா போட்டுக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அவிய வைக்கணும் சுடு தண்ணியில். அடுத்ததாக இன்க்ரீடியன்ஸ் வரேன். வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கேரட்டை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்ததாக வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிங்க. கரெக்டான அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். கருவேப்பிலையை கட் பண்ணிக்கோங்க. ஒரு கருவேப்பிலை எடுத்து கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணிக்கிங்க. 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். 2 பச்சை மிளகா தேவைப்பட்டுச்சு, எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். மேலே நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெயை ஊற்றிக்கப்புறம் எல்லாத்தையும் இது அப்படியே நம்ம என்னென்ன 4த்தையுமே அப்படியே கட் பண்ணது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதில் ஃபுல்லாகவே அதில் போட்டு கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா சவுற வரையும் சவுந்து போகணும். நல்லா வதக்குங்க. சவுற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்று நல்லா சேரணும். இந்த மாதிரி சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க 1 ஸ்பூனு. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு அப்புறம் ஃபுல்லாக நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அது நல்லா எல்லாமே நம்ம ஒரு கொலாபரேஷன் நல்லா சேர்ந்து வரணும் எல்லாமே. அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்ச முட்டையை எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சியா முட்டை, மேலே உள்ள ஓட்டை மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க தனியாக. கரெக்டாக பிரித்து எடுங்க. முட்டை உடஞ்சிரும். உடையாத அளவுக்கு பார்த்து எடுங்க. அதுக்கப்புறம் 4மே எடுத்தாச்சு. எடுத்து தனியாக வச்சுக்கிட்டாச்சு. அதை என்ன பண்ணுங்கள், சென்டராக கட் பண்ணிக்கோங்க. முட்டையில் கத்தியை எடுத்து கட் பண்ணிக்கோங்க சென்டராக. கட் பண்ணதுக்கப்புறமா அதில் உள்ளே மசாலா வைங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சதுக்கப்புறமா அதில் அப்படியே என்ன பண்ணுங்கள், பஜ்ஜி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கிண்டி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அதை தூக்கி எண்ணெய் கொஞ்சோன்னு இருக்குது ஆல்ரெடி நம்ம பண்ணது எண்ணெயிலே அதில் என்ன பண்ணுங்கள், அப்படியே எடுத்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா அது அப்படியே நல்லா இதாகும், ஃப்ரை ஆகும், நல்லா வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு போனால் திருப்பி போடுங்க. திருப்பி போட நல்லா சூப்பராக நல்லா பொன்னிறமாக நல்லா ஆகிடும், ரெடி ஆகிடும் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி. நாங்கள் செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். அதனால் 4 செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. டேஸ்ட் அடுத்த வீடியோட பெட்டர் கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.